ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கன் பசோ சேனல். ஆக்சுவலி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பேங்க்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு, Q2 பிஸ்னஸ் அப்டேட்ஸு. இது போக சில இம்பார்ட்டன் அப்டேட்ஸும் வந்திருக்கு, ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா IndusInd பேங்கோட Q2 பிஸ்னஸ் அப்டேட். நெட் அட்வான்சஸ் மட்டுமே 8% விழுந்திருக்கு. Q2ல டெபாசிட் 5% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. நெட் அட்வான்சஸ் 3.27 lakh crore இருக்குது. 3.27 lakh crore இருக்குது. 8% விழுந்திருக்கு. பட் குவார்டர் பேசிஸில் 2% விழுந்திருக்கு. நெட் டெபாசிட் 5% இயர் பேசிஸில் விழுந்திருக்கு. 3.89 lakh crore இருக்குது. பட் குவார்டர் பேசிஸில் 2% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. காசா, கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், அந்த ரேஷியோ 30.80% டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் குவார்டரில் 31.50% இருந்தது. இப்போ 30.80% குறைஞ்சிருக்கு. இயர் பேசிஸில் ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. லோ காஸ்ட் டெபாசிட் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷிஃப்ட் அவே பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது போக லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்களோட பிஸ்னஸ் ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் மட்டுமே, நெட் ப்ராஃபிட் 72% விழுந்திருந்துச்சு. டெபாசிட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக விழுந்திருந்துச்சு. பட் முந்தின குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ரிசல்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ் அப்டேட் நான் எப்படி பார்க்குறேன்னா, குவார்டர் பேசிஸில் இந்த பங்கு கொஞ்சம் மீண்டு வர மாதிரி தான் இருக்குது. இந்த கம்பெனி IndusInd பேங்க் கொஞ்சம் மீண்டு வர மாதிரி தான் இருக்குது. அட் தி சேம் டைம் ப்ரொமோட்டர் என்டிட்டியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் என்டிட்டி. அந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா IndusInd பேங்க்கில் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறேன். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸில் அவங்களோட அசட் குவாலிட்டி பார்க்கும்போது கிராஸ் நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஏன்னா ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 3.1% இருந்தது, 3.64% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. அது மாதிரி நெட் என்பியும் இன்க்ரீஸ் தான் இருந்துச்சு. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 70% இருக்குது. பட் ரிசல்ட்ஸ் எப்படி வருங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். IndusInd பேங்க்கில் IndusInd பேங்கோட ஷேர் ப்ரைஸ் 748 இருக்குது. விச் மீன்ஸ் IndusInd பேங்க்கில் பி ரேஷியோ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க. பி ரேஷியோ கணக்கில் எடுக்காதீங்க. பேங்க் ஸ்டாக்ஸில் புக் வேல்யூ பாருங்கள். புக் வேல்யூ 828 இருக்குது. ஸோ அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் பேங்க் ஸ்டாக் வேல்யூ பண்ணுவேன். ஸோ புக் வேல்யூ கீழே இருக்கிறதுனால IndusInd பேங்க் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதெல்லாம் 1-2 பிக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். IndusInd பேங்க்கில் ஒரு ஷார்ட் டைமில் கூட டபுள் த ப்ராஃபிட் கிடைக்கலாம். இப்போ 750 இருக்கிறது. இன்னும் ஒரு 1 year 1.5 yearல டபுள் ஆனால் கூட ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் தான் எனக்கு IndusInd பேங்க்கில். அதனால் 1-2 பிக் பண்ணிட்டு இருக்கேன் IndusInd பேங்க்கில். நெக்ஸ்ட் PN Gadgil Jewellers. PN Gadgil Jewellers பார்த்தீங்கன்னா சிங்கிள் டே சேல்ஸ் ரெக்கார்ட் சிங்கிள் டே சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. 190 crores பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே நாளில் விற்றுருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த நவராத்திரியில் அவங்களோட சேல்ஸ் பார்க்கும்போது 428 கோடி ஒரு ரெக்கார்ட் சேல்ஸு. ஏன்னா கோல்டுக்கு ஹை டிமாண்ட் இருந்திருக்கு. ஒரு பக்கம் கோல்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகி போனாலும் நம்மளோட மக்கள்கிட்ட காசு இருக்க தான் செய்யுது அதை வாங்குறதுக்கு. நவராத்திரி பீரியடில் சேல்ஸ் 66% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த துஷாரா நடக்கல, தஷாரான்னு நினைக்கிறேன். அது 190 crores பார்த்தீங்கன்னா சிங்கிள் டே சேல்ஸு அட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. இது சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது சிங்கிள் டே சேல்ஸில் சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 64% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் கோல்டு 64% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஃபெஸ்டிவ் சீசன் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 50% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சீக்வென்ஷியல் பேசிஸில் 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதில் டைமண்டுக்கு டிமாண்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு டைமண்ட் அந்த சேல்ஸும் 47% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சில்வர் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 133% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூமில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 456 கிலோகிராம் ஆஃப் கோல்டு விற்றுருக்குறாங்க. 10% ஃபெஸ்டிவ் சீசன் கம்பேர் பண்ணும்போது சேம் பீரியடை கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூம் ஆஃப் டைமண்டு அண்ட் சில்வர், டைமண்ட் 53% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சில்வர் 64% இம்ப்ரூவ் ஆயிருக்கு வால்யூம் பேசிஸில். இது PN Gadgil Jewellers போஸ்ட் பண்ண அப்டேட்டு. பட் என்னோட ஒப்பீனியன் இதுவும் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்குது கோல்டு செக்டார் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அக்டோபரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இந்த ஆர்டிக்கிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நான் சொல்லலை, எக்கனாமிக் டைம்ஸில் அதை நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு டாப் 10 ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 10 லிஸ்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு கனரா ரோபாக்கோ லார்ஜ் கேப் ஃபண்டு, ரெண்டாவது மிரே அசட் லார்ஜ் கேப் ஃபண்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பராக் பாரிக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குது, HDFC ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் இருக்குது, ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்ட் இருக்குது, கோட்டக் மிட் கேப் ஃபண்ட் இருக்குது, ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஃபண்ட் இருக்குது, SBI ஸ்மால் கேப் ஃபண்டு, SBI ஈக்விட்டி ஹைப்ரிட் ஃபண்டு, மிரே அசட் அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்டு, இதெல்லாமே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் பெருசாக இதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஸ்கீம் நீ பார்க்கும்போது அதில் பார்த்தீங்கன்னா எப்படி வருதுன்னா ஈக்விட்டி ஓரியன்ட் ஹைப்ரிட் ஸ்கீம்ஸ் எல்லாமே அதில் வருது. இப்போது இந்த ஸ்கீம்ஸில் மிக்சட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. 65 to 80% ஈக்விட்டி இதில் போடுறாங்க. 20 to 35% பார்த்தீங்கன்னா டெப்ட்டில் போடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் எல்லாமே. பட் நீங்கள் அதெல்லாமே கரெக்டாக கால்குலேட் பண்ணி போடுங்க. பட் இப்போதைக்கு என்ன கேட்டால் மியூச்சுவல் ஃபண்டை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டராட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் அவங்களோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் வந்துருக்குது. ஆக்சுவலி லோன்ஸ் 7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1.40 lakh crore இருக்குது. டெபாசிட் 11% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 1.58 lakh crore இருக்குன்னு சொல்கிறாங்க.
இல்லை லோன் அண்ட் அட்வான்சஸ் நீ பார்க்கும்போது புக் ப்ளஸ் பிடிசி அது வந்து 1,40,062 crores இருக்குது. 7.2% இயர் பேசிஸ்லையும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 4.8% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டோட்டல் டெபாசிட் 2.1% குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸ்லையும் 10.9% இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காசா டெபாசிட் 44,214 crores இருக்குது. 6.5% டவுன் ஆயிருக்கு இயர் பேசிஸில். பட் 5.6% சீக்வன்ஷியல் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரீட்டைல் டேம் டெபாசிட் 39% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் பேசிஸில். குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 7.7% இம்ப்ரூவ் ஆயிருக்குது. ரீட்டைல் டெபாசிட் பார்க்கும்போது காசா சேர்த்து பார்க்கும்போது 1,12,753 crores இருக்குது. 16.7% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 6.9% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பல்க் டெபாசிட் 1.5% இயர் பேசிஸ்லையும் குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் 8.8% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ரீட்டைல் டு டோட்டல் டெபாசிட் ரேஷியோ 71.4% இருக்குது. ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பல்க் டு டோட்டல் டேம் டெபாசிட் ரேஷியோ 39.8% டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. காசா ரேஷியோ 28% இருக்குது. பட் ஆக்சுவலி இயர் பேசிஸில் குறைஞ்சிருக்கு. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ 152.68% இருக்குது. ஆப்ரேஷனல் சைட் நீ பார்க்கும்போது பேங்கோட பேங்க் கலெக்ஷன் எஃபிஷியன்சி 98% இருக்குது. அதாவது என்பிஏ வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து ப்ரீவியஸ் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. எமர்ஜிங் என்டர்பிரினர் பிஸ்னஸ் அது வந்து மார்ஜினலி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. 97.8% இருக்குது. நான் இஇபி செக்மெண்ட் 98.5% இருக்குது. ஓவரால் இது வந்து பந்தன் பேங்க் கொடுத்தா Q2 பிஸ்னஸ் அப்டேட். சமுத்ரா ப்ரீ ஸ்ரீவத்சா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட மார்க்கெட்டிங்கோட டேரக்டராட்டு பதவி ஏற்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட டேரக்டராட்டு பதவி ஏற்கிறாங்க. இது வந்து இனி 3 years இவர் வந்து அந்த டேர்ம்ஸில் இருப்பார். சம்யுத்ரா பி ஸ்ரீவத்சா வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட டேரக்டராட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் ஓன் பண்ணுற ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா 500 million euro வந்து சப்ளைஸுக்கு பார்த்தீங்கன்னா லோன் கொடுக்கறதாட்டு சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரைவேட் லோன் வந்து சப்ளைஸுக்கு ரெடி பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட $674 million ஒர்த் ஆஃப் லோனு. சைபர் அட்டாக்னால சப்ளைஸும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷனே ஹால்ட் ஆனதுனால சப்ளைஸுக்கு பெரிய அட்டி. ஸோ இப்போ சப்ளைஸுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால இவங்க வந்து என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா ஒரு 500 million euro கிட்டத்தட்ட $674 million சப்ளைஸுக்கு ப்ரைவேட் லோன் ரெடி பண்ணி கொடுக்கறதாட்டு சொல்கிறாங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ் ஜாகுவார் லேண்ட் ரோவர் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு நாங்கள் டீமர்ஜரை நெக்ஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்ட்டு வந்து இவங்களுக்கு அப்ரூவல் கிடைக்குது, ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் ஐடிபிஐ பேங்கோட டோட்டல் பிஸ்னஸ் அப்டேட் சொல்லியிருக்கிறாங்க. Q2 பிஸ்னஸ் அப்டேட். டோட்டல் பிஸ்னஸ் 12% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 5.33 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டல் டெபாசிட் 9% வளர்ந்துருக்கு. 3,03,531 கோடியாக இருக்குது. பேங்கோட லோ காஸ்ட் காசா டெபாசிட் 4% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. நெட் அட்வான்சஸ் 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. ஆக்சுவலி லாஸ்ட் குவார்ட்டரில் அவங்களோட நெட் ப்ராஃபிட் 16% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. இந்த பேங்கை தான் பார்த்தீங்கன்னா இவங்க விரைவில் ப்ரைவேட்டேஷன் ஆக்கப்புறம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ரிசல்ட்ஸில் நெட் என்பிஏ பார்க்கும்போது கிராஸ் என்பிஏ ஃபஸ்ட்டு 2.98 2.93 குறைஞ்சிருந்துச்சு. நெட் என்பிஏ இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. 0.15 0.21 இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ஓவரால் இது வந்து ஐடிபிஐ பேங்க் போஸ்ட் பண்ண Q2 பிஸ்னஸ் அப்டேட்டு. JSW MG மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு 800 EV சார்ஜஸ் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். ஸோ அவங்களோட டார்கெட் 1000 EV சார்ஜஸ் வந்து 1000 daysல வந்து நாங்கள் அட்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அர்பன் EV அடாப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அவங்களோட லொக்கேஷன் பார்க்கும்போது ஹை டிமாண்ட் ஏரியாஸ், இந்த மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸில் தான் இந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து JSW MG மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு வார்பக் பின்கஸ் ஒரு 500 கோடி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ ஹோம் ஃபினான்ஸ் அந்த கம்பெனியில் வந்து போடுறாங்க. இது வந்து முன்னாடி ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபினான்ஸாக இருந்துச்சு, இப்போ ட்ரூ ஹோம் ஃபினான்ஸாக இருக்குது. இதில் வந்து அடிஷ்னலாக 500 கோடி இன்ஜெக்ட் பண்ணுறதாட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த வார்பக் பின்கஸ் எந்தெந்த கம்பெனிலலாம் போடுறாங்களோ அந்த கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாங் டேர்முக்கு ஒருத்தான கம்பெனியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உடனே அந்த கம்பெனியை போய் பார்த்தா இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டடே ஆகலை. இது ஒரு ப்ரைவேட் என்டிட்டி கம்பெனி, அன்லிஸ்டட் ஷேராக தான் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லை. ஆனால் நான் ஆல்ரெடி நம்ம மணப்புரம் ஃபினான்ஸ் இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். அதில் வார்பக் பின்கஸ்லாம் ஃபண்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லேயும் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்லேயும் இவங்க தான் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதுலேயும் போடுறாங்க. கிட்டத்தட்ட 400 கோடி பார்த்தீங்கன்னா உள்ளே கொண்டு வராங்க. இது வந்து ட்ரூ ஹோம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இவங்களோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், இந்த ட்ரூ ஹோம் ஃபினான்ஸோட அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 20,000 கோடியை தாண்டி போயிருக்குது. ஸோ இது போக ஆதர் ஹவுசிங் ஃபினான்ஸு, அவாஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே இருக்குது.
நம்ம ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போது அவங்க மைக்ரோ ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதுலேருந்து மீண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எடுத்துக்காட்டு மணப்புரம் ஃபினான்ஸு, முத்தூட் ஃபினான்ஸு, இது போக நான் பெட் பண்ணியிருக்கிறது ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, அடுத்து ஃபியூஷன் ஃபினான்ஸு, இந்த ரெண்டையும் நம்பி இருக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃப் சிரப்பு அது வந்து கோல்ட் ரீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சில சில்ட்ரன்ஸ் வந்து இறந்துருக்காங்க. இது போக மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், இங்கேயும் ஒரு 11 குழந்தைங்க இறந்துருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. இது மேனுஃபேக்சர் பண்ணுறது ஸ்ரீராம் ஃபார்மசிட்டிகல்ஸ், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற கம்பெனி. ஸோ இவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி சுகுணாவார் சத்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வச்சுருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு வந்து அதை டெஸ்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது கன்ஃபார்ம் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாட்டு அதை பேன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு பேன் பண்ணியிருக்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 hours, அதாவது மத்திய பிரதேஷில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை லேப் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதை டெஸ்ட் பண்ணி தான் பேன் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒன்றுன்னா இந்த டைஎத்திலின் குளுக்கோகால், அதே மாதிரி எத்திலின் குளுக்கோகால், இது வந்து செட் பண்ணியிருக்கிற லிமிட்டை விட அதிக அளவு இதில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதை பேன் பண்ணியிருக்கிறாங்க. டாடா கேபிட்டலோட IPO நாளைக்கு மண்டே மார்க்கெட்டில் ஓப்பன் ஆகுது. நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ யாராவது அப்ளை பண்ண இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் LG எலக்ட்ரானிக்ஸ் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அது ஹியூண்டாய் மோட்டார்ஸ் மாதிரி ஆகும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆனால் SBI செக்யூரிட்டிஸ் வந்து இது வந்து சீப்பர் வேல்யூஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, இந்த இஷ்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியலாக 23, 25 இதில் CAGR ரெவன்யூ க்ரோத் பார்க்கும்போது 10.8% இருக்குது. எபிட்டா க்ரோத் CAGR பார்க்கும்போது 28% இருக்குது. ப்ராஃபிட் CAGR க்ரோத் 27.8% இருக்குது. ரெவன்யூ 24,367 crores இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2,203 crores இருக்குது. இதில் எபிட்டா மார்ஜின் 9.6% இருக்குது. ஃபினான்ஷியல் 23ல் 25ல் 12.8% இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 6.8%லேருந்து 9% அந்த ரேஞ்சில் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆனால் அதில் ரிஸ்க்குன்னு பார்க்கும்போது சப்ளையரோட கான்சன்ட்ரேஷனை பார்க்கணும். ரா மெட்டீரியல்ஸ் வந்து சப்ளைஸ்ட்டு வந்து அந்த டாப் 10 சப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து 30% ரெவன்யூவில் போகுது. அதே மாதிரி ரா மெட்டீரியல் ப்ரைஸஸ் பார்க்கும்போது அதுலேயும் ஒலட்டாலிட்டி இருக்குது. 70% ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அதுலேயே அக்கௌண்ட் ஆகுது. ராயல்ட்டி ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது 1.9% ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேரண்ட் கம்பெனிக்கு ராயல்ட்டி ஃபீ பே பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே சில இஷ்யூஸ் இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேபி லிஸ்டிங் எனக்கு வேண்டி அப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் நான் அப்ளை பண்ணல. நான் டாடா கேபிட்டல் மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்தியன் காமர்ஸ் மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி சோலார் செல்ஸ், இந்த சைனாலேருந்து வர சோலார் செல்ஸுக்கு ஒரு 3 years பார்த்தீங்கன்னா ஆன்டி டம்பிங் டியூட்டி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ட்ரேட் ரெமெடிஸ் அவங்க தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்தியாவில் இருக்கிற கம்பெனிஸுக்கு இது பாதிப்பாக இருக்குது. சைனாலேருந்து வந்து குமியுது, இந்தியாவில் இருக்க கம்பெனிஸுக்கு பாதிப்பாக இருக்குது. ஸோ இந்தியன் கம்பெனிஸை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்கு வேண்டி நம்ம கவர்மெண்ட் இதை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஓஹாட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா USFDA இந்த ஆன்டிபயோட்டிக் ஜைனிச் அப்படிங்கிற ஒரு ட்ரக்குக்கு USFDA அப்ரூவலுக்கு வேண்டி வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஎஸில் ஃபினான்ஷியல் 27ல் இதை நாங்கள் லான்ச் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இது வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கு க்யூர் பண்ணுற ட்ரக்கு. இது வந்து ஓஹாட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டாடா மோட்டார்ஸோட நெக்ஸான் தான் இந்தியாவில் டாப் செல்லிங் காராக இருக்குது செப்டம்பரில். ஆக்சுவலி காம்பேக்ட் SUVயில் பார்க்கும்போது 22,573 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க லாஸ்ட் மந்தில். ஃபினான்ஷியல் 26ல் பார்க்கும்போது ஏப்ரல் டு செப்டம்பர் இந்த டைம்லேயே 90,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஹையஸ்ட் செல்லிங் SUV கார்ஸு 3 years அந்த ரோலில் இருக்குது. 22ல் 1.24 lakh யூனிட்ஸ், 23ல் 1.72 lakh யூனிட்ஸ், 24ல் 1.71 lakh யூனிட்ஸ், 25ல் 1.63 lakh யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா NSE வந்து சில ரிவைசஸை பண்ணுறாங்க மார்க்கெட் லாட்ஸில். இதில் கீ இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்லாம் சேஞ்சஸ் வருது. அக்டோபர் 28 நிஃப்டி 50 75லேருந்து 65 குறையுது. பேங்க் நிஃப்டி வந்து 35லேருந்து 30 குறைக்கிறாங்க அந்த மார்க்கெட் லாட்ஸ். அதேமாதிரி நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸை வந்து 65லேருந்து 60 குறையுது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 வந்து 25 அன்சேஞ்ச் வச்சுருக்கிறாங்க. இது வந்து NSE கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ காயின்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு தெரில. வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ராஜ மரியாதை தான். நான் வந்து என்கிட்ட அந்த டைமில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரான்லாம் எவ்வளோ காயின் வச்சுருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்மில் போட்டு அது எனக்கு லாஸ் ஆச்சு. ஆனால் இப்போ அந்த ட்ரான் காயின் அந்த டைம்லாம் 5 ரூபா 10 ரூபான்னு இருந்துச்சு. இப்போ நான் எடுத்து பார்த்தா அது 30 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ரீசென்ட்லி பார்க்கும்போது இன்றைக்கும் பார்க்கும்போது 30 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகுது. ஆனால் பிட்காயின் பார்த்தீங்கன்னா நேற்று 2% மேலே போயிருக்குது. ஒரே நாளில் 2,24,580 ரூபா ரேலியாக இருக்குது இந்த பிட்காயினோட வேல்யூ 1,10,99,544 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது ஒரு பிட்காயினோட வேல்யூ. ட்ரம்ப் ஜெயிக்கும்போது ஐ திங்க் 50 lakh சம்திங்கில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் தட்
கிட்டத்தட்ட டபுள் மடங்கு மேலே போயிருக்கு ஒரு பிட்காயினோட வேல்யூ. ஆனால் நம்மகிட்ட நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா, இந்த ஷிபா இனு காயின் ஒரு 1,00,000 காயின் $100 சம்திங் தான் இருக்குது. அதில் கொஞ்சம் வாங்கி போடலாமா அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ உங்களோட டிசிஷன் என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எல்லா காயினும் மேலே போகாது. நான் அப்படி ஒரு ஐடியாவில் வந்திருக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.